இனிமே திமுக இறங்க பார்ப்போமா, யாருக்கு இறங்குமுகம் யாருக்கு ஏறுமுகம் என்பதை இனிமேல் தானே தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்றோம், ஒவ்வொன்னா சொல்றோம். ஒவ்வொன்னா சொல்லாமனா டைம் பார்த்தா 1 மணி நேரம் அவங்க பேச முடியும். 1 மணி நேரம் பேச இந்த 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. நம்ம ஓமலூர் போகணும், ஓமலூர் முடிச்சு தருமபுரி இல்ல ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, தருமபுரி மாதிரி. தருமபுரி தானால சரி விட்டுருங்க, பேசுவோம், அப்புறம் பேசிக்கிறோம். முதல்ல வேட்பாளர் அறிமுகம் பண்ணிட்டேன். மோகன்ராஜ் அவர்கள் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் அவர்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர் சுப்பாராவி அவர்கள், ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கே சி குமார் அவர்கள் ஆகியோர் மோசனுக்கு வாக்களித்து சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு மோதல சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதேபோல சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர் தேவதாஸ் அவர்களுக்கு எங்கள் சென்னை அவர்களை தமிழக வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதேபோல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும் மோதல சின்னம் யார் வேட்பாளர் அறிவித்தாலும் சொல்ல முடியும். இந்த அன்பு சகோதரர் திருமணம் சொன்னாலே சொல்ல முடியும். இவங்க சொல்றாங்கன்னா இது சேலத்துல மட்டும் நான் பார்த்துக்கேன், சேலம்ல தமிழ்நாடு கூட மாத்தாங்க. எதிரிகளுக்கு கூட மன்னித்து விடுவாங்க, துரோகிகளை மன்னிக்கணும். ஏன் விஜயகாந்த் இதெல்லாம் சொல்றேன்னா, குழப்பம் இந்த தொகுதியில சொல்றதா இல்ல ஓமலூர் போய் சொல்றதா அப்படின்னு பாத்துக்கிட்டு, அதனாலதான் இந்த அட்டையா பிரச்சனைலாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல பேர் இருந்ததா பேரை போட்டு நான் படிச்சுட்டேன் நண்பர் தலைமுறை. அதே போல இவங்க எல்லாரும் சொல்றாங்க விஜயகாந்துக்கு என்ன முதலமைச்சரா இருக்கிற என்ன தகுதி இருக்கு, பெரியவரா என்ன தகுதி இல்ல, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒண்ணும். ஆனால் உங்களை போன்ற கொள்ளையடிக்க பணங்களை கொள்ளையடிக்க முடியாது, கொள்ளையடிக்க அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கான என்கிட்ட கிடையாது. இந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு. அதிமுக திமுக தகுதி பணத்தை கொள்ளையடிக்கிற தகுதி உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இதற்கு மேல என்ன சொல்லணும், தகுதி தகுதி தகுதின்னு இவங்க சொல்றாங்க, தகுதியை பத்தி இவங்க பேசுறாங்களாம். அதாவது மக்களுக்காக வேண்டாம், மக்களான உங்களுக்காக வேண்டாம், உங்களுக்காக அவங்க எல்லாம் சுத்தி ஏசியா வச்சுக்கிட்டு இருக்காங்களா, உங்களுக்காக நான் சொல்றவங்க தான் ஃபுல்லா ஏசியா வச்சுக்கிட்டு இருக்காங்களா, மக்களுக்காக வேண்டாம். அந்த மோகன்ராஜ் அண்ணன் கூட சொன்னேன், நாங்க இவ்வளவு நேரம் கூட வேகமா பேச கொஞ்சம் நிறுத்தி பேசினா அழகா இருக்குமே என்ன. அப்ப சொல்றாரு எனக்கு கொடுத்த டைம் 2 நிமிஷம் ஆகாம எல்லா விஷயத்தையும் சொல்லணுமே, அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்படி பார்த்தா நான் கூட 10 நிமிஷம் நான் கூட சொல்லுவா என்ன பேசணுமா தான். ஏன்னா என்ன பேசணும் அதுதானே பேசணும். நான் கால் வைக்காத இடம் இல்லை, இதே வாழப்பாடு சுத்து, இதே வாழப்பாடு இல்லை. அப்ப கூட ரோடுக்கு மேல போய் இப்படியே கும்பிட்டாங்க எல்லாரும். என்னன்னா கண்ணில் தீசி விடுறாங்க, ஹெலிகாப்டர் வந்ததுல நம்ம வளர்ந்து போச்சு. ஆனா இப்ப சுத்துது ஹெலிகாப்டர், அதை விட ஒரு சவுண்டா வந்துகிட்டு இருக்கா. மேயர் ரோடா வந்தனே நானும் தான் ஏன் அவசரத்தில் மட்டும் ரோடாக இருந்தாலும் தானே சவுண்டப்பன். இப்போ ரோடெல்லாம் குண்டும் குடிவாய் இங்கே மேயருங்கிற என்னுடைய வேக்கமெல்லாம் உங்களை எல்லாம் தமிழ் நடிகர் சங்கம் சொல்றதுக்கே உங்க நடிகர் சங்க மெம்பர்னு சொல்றீங்க, அவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. இல்ல எல்லாரும் நடிகர்களை பத்தி என்ன நினைப்பாங்க, உங்களை
உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் நாங்க மேயர் ஆக்கியிருக்கோமே. அப்ப என்ன நினைப்பாங்க, போனதான நான் கூட தான் பேசுறேன். ஆனால் மக்களுக்கு நீங்க வஞ்சகம் பண்ணிட்டீங்க. மக்களுக்கு துரோகம் பண்ற யாரையும் விஜயகாந்த் மன்னிக்கவே மாட்டோம். மன்னிக்கிறதுக்கு இந்த கூட்டணி கட்சி, அதாவது இந்த கூட்டணி கட்சியிலும் இடம் கொடுக்க மாட்டாங்க. சரி, விஜயகாந்தை பொறுத்த மட்டும் ஆனா நான் நல்லவனா கெட்டவனும். ஆனா இந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாரும் நல்லவர்கள். அதாவது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் கூட்டணி, அதுக்கு அடுத்ததாக மக்கள் நல கூட்டணி யார் யாருக்கு அண்ணன் வைகோ அவர்கள், அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள், சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்கள், சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அதாவது முத்தரசு அவர்கள், சிபிஎம்க்கு நான் சொல்ல ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், நான் வணக்கத்திற்குரிய எனது ஐயா பெரியா உபநாயகர்களின் பையன் ஜி கே வாசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் ஜி கே வாசன் அவர்கள் தனது சின்னத்தில் நிற்கிறார்கள். அவர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா பொம்பளை பின்னாடி குத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன வாயா வாயாண்டுகிட்டே இருக்காங்க. இப்ப என்னமோ ஒரு மணி நேரம் ஆமா அப்படியா நீங்க தயவு சொல்லிடுறாங்க. ஆமா போகாதி பேசுங்க 10 தயவு சொல்லிடுறேன். பின்னாடி என் சட்டையை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு கோச்சுக்கிற வேண்டாம். எல்லாரும் தயவு மன்னிச்சுக்க வேண்டாம், கோச்சுக்கிற வேண்டாம், மன்னிச்சுக்கணும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.